தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2-3 நாட்களாகவே ப்ரோ எங்கே ரெட்மி நோட் 10 அன்பாக்சிங் இன்னும் வரல எல்லாருமே கேட்டு கேள்விக்கு மேலே கேள்வி. எனக்கு எங்கே திரும்பினாலும் ரெட்மி நோட் மாதிரியே வந்து தெரியுது. பிகாஸ் அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக உங்களுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை இப்போ கொண்டு வந்தாச்சு. ரெட்மி நோட் 10 அன்பாக்சிங். ஏற்கனவே நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அன்பாக்சிங் நான் போட்டுட்டேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல மொபைல் தான். பட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. பட் உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அன்பாக்சிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்க்கலாம். பாக்ஸை பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு அது புது டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை இதுலேயும் க்ரீன் கலராக இருக்குமோ தெரியல. ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். மேட் இன் இந்தியான்றதையும் போட்டிருக்காங்க. பின் பக்கமாக ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே மேலேயே நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஓ வாவ், இது ஒயிட் கலர். பார்க்கலாம். நோட் 10 ப்ரோ மேக்ஸ் என்ன மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருக்குது. ஸ்டிக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டிக்கர்லாம் வச்சுனே என்னால் வந்து ரிவ்யூலாம் வந்து சொல்ல முடியாதுங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்களாம் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம அன்பாக்சிங் மட்டும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லலாம். பட் சர்ப்ரைசிங்லி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பிளாஸ்டிக் பில் தான், பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் மேட் ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி அந்த ப்ரோ மேக்ஸில் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கேமரா கொடுத்துருக்காங்கன்னு இதில் அந்த ஸ்டெப்பெல்லாம் கிடையாது. ஒரே மாதிரியான ஒரு சர்க்குலர் கிளாஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறது நல்லா இருக்குது. ஸோ பக்கம் வச்சிடலாம். இதுக்கு அடுத்தபடியாக நல்லா ஒரு அயன்மேனில் ஒரு ஆர்மர் கார்டு மாதிரி வந்து ஒரு பெரிய இது ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்மசிட்டி டூல் இருக்குது. புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸும் இருக்குது. டிபியூ கேஸ் ரொம்ப மஸ்ட். ஒரு சில பிராண்ட்லாம் சாம்சங்லாம் கொடுக்குறதே இல்லை. இவங்களாச்சும் அட்லீஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து. குட். அடுத்தபடியாக சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நானும் எடுக்கும் போது கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு தான் யோசிச்சேன். 33 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. 33 வாட் ரெட்மி நோட்லேயே பேசிக் வெர்ஷன்லேயே. குட். ரெட்மி திரும்ப வந்துட்டீங்கன்னு சொல்லணுமா? யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கள், சொல்லிடலாம். டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நேராக மொபைலுக்குள்ளே போயிடலாம். மொபைலில் ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் திடீர் ஃபிசிக்கல் ஓரியை பார்த்துடலாமா? வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதே பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக ஒர்க் ஆகுது. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த குழியெல்லாம் இல்லைங்க. நார்மல் பட்டன் மாதிரி தான் இருக்குது. பட் அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அதுக்கு மேலே நமக்கு வால்யூம் இருக்க கீ கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான இன்னொரு ஸ்பீக்கர் மேலே இருக்குது. இடது பக்கமாக நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். கீழ் பகுதியில் 3.5mm jack, primary microphone, type C port and speaker கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கேட்குறது கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்றத எதிர்பார்க்குறேன். மொபைலுடைய டிசைன் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. திரும்ப இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ரெட்மி ஒரு நல்ல டிசைனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஒரு ஒயிட் கலர். நான் ஒயிட் அப்படின்ன உடனே ஐயோ ஒயிட்டாக போராக இருக்கும்னு நினச்சேன். பட் எனக்கு பர்சனலாகவே இந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால பிடிச்சிருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது வெயிட்டும் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. பிகாஸ் இதில் பர்டிகுலர்லி பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்டான பேட்டரி தந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான சார்ஜரும் இருக்குது. பட் வெயிட் அந்த அளவுக்கு வந்து தெரியல. இனான் ஃபீல் வந்து உண்மையிலே வந்து யூஸ் பண்ணும்போது கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் வெயிட்டை பற்றி பேசிட்டு எவ்வளோ வெயிட்னே சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெஷர் பண்ணி பார்த்தேன். 180 கிராம் அப்ராக்சிமேட்லி வருது. ஒரு 179 180 அவங்க சொல்கிறாங்க. நமக்கு ஒரு 180 வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. 5000 mAh பேட்டரியோட நான் இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இதை தான் சொல்கிறேன். வெயிட்லெஸ்ஸாக ஒரு ஃபோனை கொடுங்கப்பா. கிலோ கணக்கில் வந்து மொபைலை தூக்கின்னு போனால் எப்படி இப்படியே எடுத்துகிட்டு போய் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் போல். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நல்ல வேலை இவங்க வந்து வெயிட்டை கம்மியாக கொடுத்துருக்காங்க. வெயிட் எப்படி கம்மியாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி டிஸ்பிளேலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். இந்த வாட்டி டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1100 nitsக்கான பிரைட்னஸ் இருக்குது. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் 800 700 இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக கொடுத்துட்ருப்பாங்க. பட் 1100 அப்படின்றது உண்மையிலே வந்து ஒரு பீக் அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோரெல்லாம் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்கிறது இன்னொரு சூப்பரான விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ ஹர்ட்ஸ் இருக்குது? இதில் 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் தான் கொடுக்குறாங்க. பட் பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டில் AMOLED டிஸ்பிளே கொடுத்து நமக்கு 1100க்கான நிட்ஸ் கொடுக்குறது சூப்பர்.
ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்னாப்ட்ராகனுடைய 678 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய 11 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே இருந்த சிப் தான், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணி கொஞ்சம் கிளாக் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் Adreno 612 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிபியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் விளையாடுறவங்களுக்கும் ஓரளவுக்கு மாடரேட் நீங்கள் கேம் விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸில் எல்லா பட்ஜெட்டில் வரக்கூடிய மொபைல்லையுமே அந்த கேமராவுடைய டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா சோனி IMX582 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர், நாலாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன் பக்கமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ஒரு சின்ன ஒரு டாட் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பஞ்சோல் மாதிரி இருக்குது. ஸோ கேமரா ஸ்பெக்ஸை பார்த்துட்டீங்க. நான் எடுத்து ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இந்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி எதிர்பார்க்கலாமோ அந்த அளவுக்கு வந்து டீசெண்டாகவே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நான் மேக்ஸிமம் அதே தான் சொன்னேன். இதில் சேச்சுரேஷன் லெவல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு சாஃப்ட்வேரை கரெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு அப்டேட் மூலியமாக கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராவாக இருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் MIUI 12 ரன் ஆகிட்டு இருக்கு Android 11 மேலே. அண்ட் பர்டிகுலர்லி நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா இதோடைய பட்ஜெட் என்னவாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை உங்களுக்கு 6GB RAM 128GB மாடல் 14,000 ரூபாய். இதுதான் டாப் எண்ட். ஸோ நமக்கு ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB மாடலுடைய விலை 12,000 ரூபாய். எஸ், இந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் 12,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். 4GB RAM தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 12,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. கேமராவில் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதையும் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் கையில் பிடிக்கும் போது 5000 mAh கொண்ட பேட்டரியாகவே இருந்தாலும் ஃபோன் கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. டிசைனும் இந்த வாட்டி வந்து சர்ப்ரைசிங்லி என்னை எதிர்பார்த்ததை விட நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் மேபி சிப் செட்டை இன்னும் ஒரு புது சிப் செட்டை ஏதாச்சும் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இது வந்து ஒரு சஜஷன் மட்டும்தான், நெகட்டிவ் கிடையாது. பட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குன்றது ஒரு கேள்வி தான். பட் ஸ்னாப் டிராகனில் ஒரு சிப் செட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான் இந்த பட்ஜெட்டில். ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு MIUI இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் மேக்ஸிமம் அதே தான் சொன்னேன். நீங்கள் மொபைலை பூட் அப் பண்ணும் போதே உங்களுக்கு எக்கச்சக்கமான பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு மட்டும் தான் உள்ளே போகணும். இதனுடைய ரெக்வஸ்ட் இல்லை சஜஷன் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அவ்வளோ பெர்மிஷன்ஸ் கேட்குது உங்களுக்கு ஆட்ஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப்பாக இருக்கலாம். அண்ட் இதில் MIUI தான் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணிங்க, அவங்களுடைய ஓன் ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஆட்ஸையும் நிறுத்தினாங்கன்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் ஆட்ஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த கார்னெல்லாம் விட்டுட்டு எனக்கு ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்தாலே எனக்கு ஓகே ப்ரோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் இதில் மட்டும் தான் வருது. 3.5mm ஜாக் இருக்குது. அண்ட் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது 12,000 ரூபீஸில் எனக்கு அதிகப்படியான அடாவடி இல்லாத ஒரு மொபைலே ஓகே தான் அப்படின்னும் போது பரவாயில்ல. ரெட்மி எனக்கு ஓகேன்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிக்கிங்காக இருக்கும். என்ன 5G இல்லைன்னு எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 5G எல்லாம் வரும், வந்தப்புறம் வாங்கிக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டில் இப்போதைக்கு கூட ஒன் ஆஃப் த எப்படி சொல்லுது ஹைலி ரெக்கமெண்டட் மொபைல் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு மட்டும் சொல்கிறேன். இதையே நாங்கள் வந்து கண்டிப்பாக டாப் பொசிஷனில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க, கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க, என்னுடைய ஒப்பீனியன் எல்லாமே வந்து கேட்டுட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் 12,000 ரூபாய்க்கு ஒர்த்தா? என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. என்னமோ தெரியல, கீழே போடாமல் பிடிச்சிடுறேன்.